Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hello viewers, welcome to my channel. Previous two videosல தமிழ்நாடு சமச்சீர் 10th standard exercise 1.5 உடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்லேருந்து 7th ப்ராப்ளம் வரைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோவில் பேலன்ஸ் 8, 9, 10th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் 10th standard mathematics exercise 1.5 உடைய லாஸ்ட் 3 problems 8, 9 and 10 இதை பார்ப்போம். 8.1 Consider the function f of x, g of x, h of x as given below. Show that f composition of g composition of h is equal to f composition of g composition of h in each case. அதாவது இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, a union b union c equal to a union b union c அந்த மாதிரி தான். ஸோ இட்ஸ் சிமிலர் டு தட். ஓகேவா? இப்போ அங்கே ஃபர்ஸ்ட் இல்லை டோட்டலாக 3 சப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சப் டிவிஷன்ஸ் இருக்குது. இல்லை ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் பாருங்கள். f of x equal to x minus 1, g of x equal to 3x minus 1 and h of x equal to x square. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. முதல்ல நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், எல்ஹெச்எஸ்ல f composition of g composition of h. அதை நம்ம முதல்ல என்ன ஃபைண்ட் பண்ணணும், f composition of g. So f composition of g na f into g of x. So f into g of x என்னது 3x plus 1. Okay. So இங்க x இருக்க இடத்துல இங்க 3x plus 1 இருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன பண்ண, x இருக்க இடத்துல 3x plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், minus 1. ஏன்னா இங்க minus 1 இருக்கு. So plus 1 minus 1 cancel. So f composition of g ஓட ஆன்சர் வந்து 3x. இப்போ f composition of g composition of h equal to, இது எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா f composition of g into h of x அப்படி தான் எழுதணும். புரியுதா? f composition of g ஓட ஆன்சர். ஸோ f composition of g h of x ஓட வேல்யூ என்ன, x square. ஸோ அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ f composition of g of h square. இப்போ என்ன இதுக்கு மீனிங், ஸோ இப்போ இங்கே f composition of gல வந்து 3x இருக்குது. ஸோ இப்போ இந்த x இருக்க இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்குது, x ஸ்கொயர். ஸோ எக்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 3x ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ f composition of g composition of h ஓட ஆன்சர் என்னது, 3x ஸ்கொயர். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன ப்ரூவ் பண்ணோம், சார் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஃபைட் பண்ணும் f composition of g composition of h. ஸோ முதல்ல g composition of h னா என்ன, g composition h னா g into h of x. ஓகேவா? ஸோ g into h of x ஓட வேல்யூ என்ன, x ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன இங்கே x இடத்துல x ஸ்கொயர் இருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ண, x இடத்துல நம்ம x ஸ்கொயர் பண்ணோம். ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுதான் வந்து g composition of h. இப்போ நெக்ஸ்ட் f composition of g composition of h அப்படின்னா f of g composition of h ஓட ஆன்சர் என்ன, 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது, இப்போது எக்ஸ் இடத்துல அதாவது இப்போ இங்கே எக்ஸ் இடத்துல நமக்கு இங்கே 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ணேன், எக்ஸ் இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1. இப்போ ப்ராக்கெட்லேருந்து ரிமூவ் பண்ணி எழுதுங்க, ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல். ஸோ ஆன்சர் இஸ் x ஸ்கொயர். தட் இஸ் f composition of g composition of h ஓட ஆன்சர் என்னது, 3x ஸ்கொயர். f composition of g composition of h ஓட ஆன்சர் 3x square. LHS equal to RHS. Therefore LHS equal to RHS. f composition of g composition of h equal to f composition of g composition of h. Okay ma? Next, f of x equal to x square, g of x equal to 2x, h of x equal to x plus 4. Okay ma? இப்போ பாருங்க, f of x equal to x square and g of x equal to 2x, h of x equal to x plus 4 இப்போ கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதையும் அதே ப்ராப்ளமோடைய செகண்ட் பார்ட் தான் இது, LHS RHS. ஸோ LHS என்ன, f composition of g composition of h ஃபைண்ட் பண்ணோம். RHS என்ன, g composition of h அதாவது f composition of g composition of h. ஸோ முதல்ல இங்கே f composition of g ஃபைண்ட் பண்ணலாம். f composition of g னா f into g of x. ஸோ f into g of x இந்த சம்மில் என்ன,
2x. ஸோ இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல நான் 2x இருக்கு. ஸோ இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணோம் 2x the whole square. தட் மீன்ஸ் 4x ஸ்கொயர். இதுதான் வந்து f composition of g. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணோம் f composition of g composition of h. அதாவது f composition of g of composition of h னா fx. பாருங்க f composition of g h of x ஓட வேல்யூ என்ன x plus 4. ஓகேவா? இப்போ இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல நான் இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம எக்ஸ் பிளஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ணோம். தட் மீன்ஸ் 4 into x plus 4 the whole square, which is equal to 4 into a plus b the whole square na a square plus 2 into a into b plus b square. That means 4 into x square plus 2 4s are 8, 8 into x 8x plus 16. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 4 into இது காமனாக இருக்குது. ஸோ மூணுத்துக்கும் மல்டிப்ளை பண்ணுங்க. x 4x square plus 4 8s are 32x plus 4 16s are 64. இதான் வந்து f composition of g composition of h LHS. இப்போ நெக்ஸ்ட் RHSக்கு வாங்க. RHS பாருங்க. முதல்ல நம்ம g composition of h ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ g composition of h என்ன g into h of x. ஸோ g into h of x ஓட வேல்யூ என்ன x plus 4. ஸோ இப்போ இங்கே x இருக்க இடத்துல நம்ம x plus 4 போட்டோம். ஸோ இங்கே 2 into x இருக்க இடத்துல என்ன பண்ணோம் x plus 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 2x plus 8. இதான் வந்து g composition of h. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணோம் g composition of h I mean f composition of g composition of h I mean f of g composition of h. புரியுதா? இட் மீன்ஸ் f g composition of h ஓட வேல்யூ என்ன 2x plus 8. ஸோ இங்கே என்ன இருக்கு x ஸ்கொயர் இருக்கு. ஸோ இட் மீன்ஸ் என்ன இப்போ இதுக்கு மீனிங் என்ன x அதாவது x இருக்க இடத்துல 2x plus 8 இருக்கு. அப்போ இங்கே x உள்ள இடத்துல நம்ம என்ன பண்ணோம் 2x plus 8 மேலே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர். ஸோ இப்போ ஸ்கொயர் பண்ணுங்க a plus b the whole square a square plus 2 into a into b plus b square. That means 4x square plus 2 into 2 4x 4x into 8 32x plus 64. So f composition of g composition of h. So இப்போ கம்பேர் பண்ணுங்க ரெண்டுமே சேமா LHS RHS. Therefore LHS equal to RHS. f composition of g composition of h equal to f composition of g composition of h. Okay ma? Verified. 8th problem உடைய third sub problem. f of x equal to x minus 4 g of x equal to x square h of x equal to 3x minus 5. எதுலையும் பாருங்க அதே தான் ப்ரூவ் பண்ணணும். f composition of g composition of h ஃபைண்ட் பண்ணணும். RHSல g composition of I mean f composition of g composition of h. Okay. முதல்ல f composition of g ஃபைண்ட் பண்ணுவோம். that means f into g of x is equal to f into g of x ஓட வேல்யூ என்ன இங்க x ஸ்கொயர். ஸோ x ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே x இருக்க இடத்துல இங்கே x ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுங்க x இருக்க இடத்துலனா x ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணும். அதுக்கு என்ன வரும் x ஸ்கொயர் மைனஸ் 4. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும் f composition of g composition of h. that means என்ன f composition of g into h of x. that means f composition of g of h of x ஓட வேல்யூ என்ன 3x minus 5. இப்போ என்ன பண்ணணும் இங்கே x உள்ள இடத்துல நான் இங்கே 3x minus 5 சப்ஸ்டியூட் பண்ணணும். 3x minus 5 the whole square minus 4. இப்போ இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க a minus b the whole square ஃபார்முலா a square minus 2 into a into b plus b square. இப்போ 3 square 9 x square பண்ண x square minus 2 3s are 6 into x 6x 6x into 5 30x 5 square வந்து 25. இதான் வந்து f composition of g composition of h. இது வந்து LHS. நெக்ஸ்ட் RHS பாருங்க. முதல்ல g composition of h ஃபைண்ட் பண்ணணும். as usual g of h of x. so g of h of x ஓட வேல்யூ என்ன 3x minus 5. ஸோ இப்போ இங்கே x இடத்துல நான் 3x minus 5 இருக்கு. ஸோ இங்கே x என்ன பண்ணணும்னா 3x minus 5 சப்ஸ்டியூட் பண்ணும். minus 5 the whole square which is equal to a square minus 2ab plus b square. இப்போ a square என்னது 9x square
minus 2 into A into B. Bina 2 3s are 6, 6 into x 6x, 6x into 5 30x plus 25. So இது G composition of H. இருங்க இதில் என்னன்னா இது பாருங்க இங்கே x square minus 4. ஸோ இங்கே வந்து நான் minus 4 substitute பண்ண மறந்துட்டேன். ஸோ minus 4 which is equal to 9x square minus 30x plus 25. 25 minus 4 என்னது 21. இதான் வந்து F composition of G composition of H. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க இது G composition of H. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் F composition of G composition of H அப்படின்னா F of G composition of H. That means F of 9x square minus 30x plus 25. பாருங்க இங்கே x இருக்கிற இடத்துல நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே x இடத்துல நான் என்ன பண்ணோம் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணேன். 9x square minus 30x plus 25 minus 4 இருக்கு பாருங்க. ஸோ minus 4. இப்போ இது அப்படியே வச்சுக்கோங்க. 25ல 4 போச்சுன்னா 21. இதான் வந்து F composition of G composition of H. இப்போ LHS RHS சேமாக இருக்கா? ஸோ LHS equal to RHS. F composition of G composition of H equal to F composition of G F composition of G composition of H. Hence verified. Ninth problem. Let F equal to minus 1, 3, 0, minus 1, 2, minus 9 be a linear function from Z into Z. Find F of X. So ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இது வந்து லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. லீனியர் ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா F of X equal to AX plus B. ஓகேவா? இந்த இதை ஒபே பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதை வச்சு F of X-ஐ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்க. ஸோ F of X equal to அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இப்போ முதல்ல இதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு மீனிங் என்ன? ஸோ F of minus 1 ஆன்சர் நமக்கு 3 வரும் அப்படின்னு இதுதான் மீனிங். minus 1 ஆன்சர் இது 3. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். F of minus 1 இருக்கு ஈக்குவல் டு A into minus 1 plus B is equal to minus A plus B equal to 3. இது ஒரு ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் எடுத்துக்கோங்க. 0, minus 1 F of இதுக்கு முன்ன F of 0 ஆன்சர் minus 1 அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஃபங்க்ஷன் பி சொல்லணும். F is to A represent B தானே. இதில் ஏன்றது இது Bன்றது இது அந்த மாதிரி. ஓகேவா? F of 0 equal to A into 0 plus B. இந்த 3 போட்டுக்கோங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் நமக்கு ஆன்சர் minus 1. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் இது அப்படியே 0 ஆகிடும். ஸோ B equal to minus 1. ஸோ இதுலேருந்து நம்மளால் B வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் B வேல்யூ எடுத்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். B equal to minus 1 in equation 1 we get minus A plus B equal to 3 minus A minus 1 equal to 3. B இருக்கிற இடத்துல minus 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ minus A இந்த minus 1 சைட் போனால் plus 1 minus A equal to 4 A equal to minus 4. இப்போ A வேல்யூ B வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். F of X equal to A இருக்க இடத்துல minus 4X B இருக்க இடத்துல minus 1. இதுதான் F of X ஓட ஆன்சர். திஸ் இஸ் அவர் ஆன்சர். ஓகே, ஸோ பொதுவாக இதை கொடுத்து அதை ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இந்த சம்மில் ஃபங்க்ஷன் ரேஞ்சை கொடுத்து ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு 10th ப்ராப்ளம். In electrical circuitry, a circuit C of T is called a linear circuit if it satisfies the superposition principle given by C of AT1 plus BT2 equal to ACT1 plus BCT2, where A, B are constants. Show that the circuit C of T equal to 3T is linear. So, ஒரு சர்க்கியூட் தியரியில் C of T என்றது லீனியர் சர்க்கியூட்னா எப்போ அது லீனியர் சர்க்கியூட்? சப்போஸ் இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. இந்த பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அது ஒரு லீனியர் சர்க்கியூட். இல்லை ஏபின்றது கான்ஸ்டன்ஸை ஷோ தட் இந்த நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணணும் இது வந்து லீனியர் அப்படின்னு. இப்போ பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? C of 3 equal to 3T இதை கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு இங்கே பாருங்களேன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிலாம் வந்து C of T1 C of T2ன்னு இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C of T1 இங்கே T இருக்க இடத்துல T1 போட்டால் ரைட் ஹேண்ட் சைடில் நான் இங்கே T இருக்க இடத்துல என்ன போட்டலாம்? T1. அதே மாதிரி C of T2 இங்கே T இருக்க இடத்துல நான் T2 போட்டால் 3 of இங்கே T இருக்க இடத்துல T2. ஓகேவா? இப்போ வாங்க LHS equal to C of AT1 plus BT2 இது LHS equal to C of பாருங்க AT1 plus BT2. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போது இந்த கொஸ்டின் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. சி ஆஃப் இங்கே உள்ள டி இருக்கும்போது நான் 3 இன்டூ டி அப்படின்னு எழுதினேன். இப்போ சி ஆஃப் இங்கே உள்ள AT1 + BT2 அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், 3 இன்டூ இந்த ஃபங்க்ஷன் எழுதலாமா, AT1 + BT2. புரியுதா? இப்போ இங்கே உள்ள டி இருக்கும்போது நான் இங்கே டி எழுதுறேன். இப்போ இங்கே உள்ள AT1 + BT2 ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடில் 3 இன்டூ அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த 3 ரெண்டுத்துக்கும் காமன்ல மல்டிப்ளை பண்ணுங்க. 3AT1 + 3BT2 which is equal to இப்போ 3 ரெண்டு இப்போ 3AT1. ஸோ நீங்கள் பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ A and B கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. ஸோ நான் இப்போ இதில் ஏவை அப்படியே தனியாக வச்சுக்கிட்டு 3T1 ஒரு டேர்மாக எழுதிக்கிறேன். ப்ளஸ் இதில் பியும் கான்ஸ்டன்டான B அப்படியே தனியாக வச்சுக்கிட்டு 3T2 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ 3T1 இங்கே என்ன கொடுத்துருக்கோம் நம்ம, C ஆஃப் T1 ப்ளஸ் 3T2 B இன்ட்டு என்ன கொடுத்துருக்கோம் இங்கே நம்ம, C ஆஃப் T2. ஸோ ஆஃப் T2. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு RHS கிடச்சிருச்சா. So this is equal to RHS. Therefore the given function is linear. புரியுதா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்து டவுட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும்.